திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த பட்டாபிராமம் ஆயில்சேரி பகுதியைச் சேர்ந்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், ஸ்டாலின் ஆகிய இருவரும் சகோதரர்கள். இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் மீதும் அவரது தம்பி ஸ்டாலின் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி இருவரையும் ஒரு கும்பல் கொடூரமாக வெட்டி கொன்றது. கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பட்டாபிராமம் மற்றும் ஆவடி போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் முன்பகை காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆயில்சேரி வழியாக சென்ற சோரான்சேரி இளைஞர்களை அண்ணன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் மற்றும் தம்பி ஸ்டாலின் ஆகியோர் தாக்கியதால் முன் விரோதம் ஏற்பட்டு கொலை நடந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் 5 தனிப்படை அமைத்து கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து குற்றத்தை தடுக்க தவறியதாக பட்டாபிராமம் காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முன்னதாக ஆவடி காவல் ஆணையத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கைது செய்யவும் அவர்களை சிறையில் அடைக்கவும் காவல் ஆணையர்கள் சங்கர் காவல் ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டு இருந்தார். ஆனால் அதனை பின்பற்றப்படாததால் இந்த கொலைகள் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் காரணமாக பட்டாபிராமம் காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஸ்டாலினை கும்பல் பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதில் போதையில் இருக்கும் நீல நிற சட்டை அணிந்த ஸ்டாலினை ஒரு கும்பல் கையால் தாக்கி பின்னர் பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை செய்வது பதிவாகி உள்ளது. மேலும் சாகும் வரை வெட்டி தலையில் கல்லை போட்டு கொலை செய்வது பதிவாகி உள்ள அந்த காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.